தமிழ்நாட்டில் குர்பானிக்காக வசூல் செய்து, அந்த தொகையை கொண்டு வட மாநிலங்களுக்கு சென்று, அங்கேயே பிராணிய வாங்கி, அங்கேயே குர்பானி கொடுத்து, அங்கேயே இறைச்சிகளையும் விநியோகம் செய்து விடுவது. இந்த மாரி செய்யலாமான்னு கேட்குறீங்க. கேள்வி எண் 2369. அதாவது குர்பானிய பொறுத்தவரைக்கும், ஒருவர் எந்த ஊர்ல இருக்காரோ, அந்த ஊர்லயே தான் அவர் குர்பானி குடுத்தாகணும். அந்த ஊர்ல இருக்க மக்களிடத்துல தான் அவர் பங்கிட்டு ஆகணும். அப்படின்ற ஒரு கண்டிஷனுங்கிறது கிடையாது. இப்போ ஒருத்தர் திருநெல்வேலியில வசிக்கக்கூடியவரா இருக்கிறாரு. அவர் வந்துட்டு மதுரையில குர்பானி குடுக்கலாமா? அப்படின்னாக்கா தாராளமா குடுக்கலாம். மதுரையில உள்ள மக்களுக்கு விநியோகம் செய்றாரு. அதாவது அவரு இருக்கக்கூடிய ஊர்ல இல்லாம, அந்த இருக்கக்கூடிய மக்களுக்கே விநியோகம் செய்றார். இந்த மாரி எல்லாம் செயல்படலாமா? அப்படின்னாக்கா, தாராளமாக செயல்படலாம். இதுல வந்துட்டு மார்க்கத்துல வந்து தடை கிடையாது. ஆனா அதே சமயம் சில விஷயங்கள நாம கவனத்துல கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னாக்கா, முதலாவதாக குர்பானி என்பது எப்போ குடுக்கணும்? அதுல தெளிவு இருக்கணும். இது குறித்து ஏற்கனவே கேள்வி கேட்கப்பட்டு தெளிவான ஆதாரங்களோட நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? பதில் அளிச்சிருக்கிறோம். என்னது? குர்பானி என்பது ஹஜ் பெருநாள் அன்று மட்டும் தான் தரப்பட வேண்டும். துல்ஹஜ் மாதத்தினுடைய 10ஆம் நாள் ஹஜ் பெருநாள் அன்று, அதுவும் தொழுத பிறகு. என்ன தொழுக? இந்த பெருநாள் தொழுகை முடித்த பிறகு தான் என்ன செய்யணும்? இந்த ப குர்பானிங்கிறது கொடுக்கப்பட வேண்டும் என்பது மார்க்கத்தினுடைய ஒரு மிக முக்கியமான நிபந்தனை. இப்ப இங்க தமிழ்நாட்டுல உட்காந்து வசூல் செஞ்சுக்கிட்டு, அந்த தொகைய எடுத்துட்டு போய் அங்க போய் நீங்க குர்பானி குடுக்குறதுங்கிறது, குர்பானி அன்னைக்கு அவங்க அறுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னாக்கா, 90% கிடையாது. ஏன்னா எப்பவுமே வந்து எப்படி ஆகுது அப்படின்னாக்கா, அந்த நாளுங்கிறது வேறுபட தான் செய்யுது. எனவே நாம வந்துட்டு எதை கவனத்துல கொள்ளணும் அப்படின்னாக்கா, யாரு குர்பானி குடுக்குறாரோ, அவருடைய அந்த குர்பானி அவருடைய அந்த ஹஜ் பெருநாள் அன்று, அதுவும் அவர் தொழுது முடித்த பிறகு, அதே நேரத்தில உத்தரப்பிரதேசலயோ, பீகார்லயோ எங்கேயோ ஏதோ ஒரு வடமாநிலம். அதற்கு இவர் தொழுது முடிச்ச பிறகு அங்க வந்து அதே நாள்ல அறுக்கப்படுமேயானால், அது குர்பானி என்ற லிஸ்ட்ல வரும். என்ன செய்யலாம்? நீங்க குடுத்துக்கலாம். அது வல்லாத பட்சத்தில தான் அந்த மாரி தான் நிலைமை இருக்கு. ஏன்னா நாளுங்கிறது வேறுபடுது. அது மட்டும் இல்லாம குர்பானிங்கிறது அதிகமான பேர் எப்படி எப்படி செய்றாங்க? அந்த துல்ஹஜ் மாதம் 10, பிறை 11, 12, 13 மொத்தம் 4 நாளும் குடுக்கலான்னு நெனச்சு, குர்பானி குடுக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஆனா அதற்கு எந்த ஒரு அடிப்படையும் கிடையாது. குர்பானி என்பது அந்த ஹஜ் பெருநாள் அன்று மட்டும் தான் குடுக்கணும். எனவே இந்த நிபந்தனை சரியா இருக்கா? அப்படிங்கிறத மிக முக்கியமா பார்த்துக்கணும். நீங்கள் யார் குடுக்குறாரோ அவரு அ ஹஜ் பெருநாளினுடைய தொழுகை முடிச்சுட்டு வந்து, அதே நாளுல வேற ஒரு ஊர்ல அவரு வந்துட்டு பிராணிய அறுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் அறுப்பாங்க. அப்படின்ற மாரி இருந்துச்சுன்னா, தாராளமா என்ன செய்யலாம்? அவர் வந்துட்டு வெளி மாநிலங்கள், வெளியூர்ல வந்துட்டு என்ன செய்யலாம்னா, குர்பானிங்கிறது கொடுத்துக்கலாம். பிரச்சனை கிடையாது. 2வது வேற என்ன நம்ம கவனித்துக்கிறோம்னாக்கா, நம்பகத்தன்மைங்கிறது மிக முக்கியமான ஒன்று. இப்ப இந்த மாதிரி வந்து யாரு செய்றாங்க? உண்மையிலேயே அந்த மாரி குர்பானி குடுக்குறாங்களா? அல்லது வசூல் வேட்டை மாரி, இது ஒரு திருட்டு மாரியான விஷயங்கள்ல கூட ஈடுபடுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால அதையும் ஊர்ஜிதப்படுத்திக்கோங்க. ஏன்னா யாரு என்னங்கிற அந்த போஸ்டர்ல போடப்படல. அதனால வந்துட்டு நீங்க என்ன செஞ்சுக்கணும் அப்டின்னாக்கா, இந்த மாரி யாரும் செய்றாங்கன்னா, அது என்னன்ட்டு உங்களுக்கு தனிப்பட்ட அளவுல நீங்க வந்துட்டு உண்மையான நம்பகமான ஆளுக தானா? இந்த மாரி உண்மையாவே குடுக்குறாங்களா? ஏன்னா, இப்ப அந்த போஸ்ட்ட பார்த்தோனே எல்லாத்துக்கும் என்ன தோணும்னா, ஆஹா! நம்ம கூட்டு குர்பானி உள்ளூர்ல ரூ. 3500 ஆனா வெளியூர்ல ரூ. 1600 தானா? அப்படின்னு குடுத்துருவாய்ங்க. அவ்வளோதான். அது போச்சா, இல்லையா? அவன் உண்மையாவே குர்பானி அதெல்லாம் இல்ல. இந்த மாதிரியான ஒரு விஷயம் இல்லாம, ஏன்னா முஸ்லீம் ஏமாறுவதற்கு கூட தடை இருக்குல்ல. ஒரு முஸ்லீம் என்பவர் ஏமாந்தவங்கொழியா இருக்கக்கூடாது. அது அப்படிங்கிறனால அதையும் நம்ம வந்துட்டு கவனத்துல கொள்ளணும். மிக முக்கியம் 3வது என்ன அப்படின்னாக்கா, இப்போ வெளி மாநிலங்கள விட்டுருங்க. நம்ம ஊர்லயே ஒரு மாவட்டத்துல, இன்னொரு மாவட்டத்துல குடுக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் சரி, அல்லது சவுதியில இருப்பாங்க, நம்ம ஊர்ல குடுப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறதா இருந்தாலும் சரி, காசு குடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பாட்டுக்கு விட்டுருவாங்க. இப்போ எவ்வளோங்க? ரூ. 10,000 அப்படின்னா 10,000 குடுத்துட்டு விட்டுற வேண்டியது. அவ்வளோதான். குர்பானி அவன் குடுத்துட்டான். அந்த மாரி இருப்பதுங்கிறதும் கூடாது. இப்ப என்ன காசு குடுத்தோமோ, அந்த காசு குடுக்கப்பட்டுச்சுல்ல, அதற்கான பிராணி என்ன வாங்கப்பட்டுச்சு? உங்களுடைய பிராணி என்ன? அப்படிங்கிறதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். குறைஞ்சபட்சம் அதுக்கான ஒரு ஃபோட்டோ அல்லது வீடியோ. ஏன்னா ஒரு 100 ஆடு இருக்கு அப்படின்னா, எந்த ஆடு என்னுடையது? 100 மாடு இருக்குன்னா, எந்த மாடு என்னுடையது? ஷேர்ல சேர்ந்தாலும் எந்த ஒரு மாடு வந்து என்னுடையது? அப்படிங்கிறது தெளிவா தெரியணும். நீங்க இந்த பிராணிய தான் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியணும். சும்மா காசு குடுத்து முடிஞ்சு போச்சு. இப்படி கிடையாது. அதனுடைய அதில உங்களால முடிந்த வகையில அதை வந்து உங்கனால பார்த்துக்க முடியும்னா பார்த்துக்கோங்க. இல்ல ரொம்ப தூரமா இருக்கும், அது முடியாது அப்படின்னா, குறைஞ்சபட்சம் நீங்க என்ன வாங்கியிருக்கேங்கிறது தெரியணும். சும்மா அது வந்துட்டு ஒரு மூடலாக, ஏதோ காசு குடுத்தோம்.
ஒட்டுமொத்தம் வாங்கி கொடுத்து இப்படி கிடையாது. உங்களுடைய பிராணி என்ன என்கிற அளவுக்கு நீங்க வந்துட்டு தெளிவாக என்ன காசு கொடுத்துருக்கோம், என்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஆக இந்த மாதிரியான கண்டிஷன்கள் எல்லாமே நீங்க வந்துட்டு பூர்த்தி செய்யப்படுமே ஆனால், தாராளமாக ஒரு ஊர்ல இருந்து கொண்டு வேற ஒரு ஊருக்கு என்ன செய்யலாம்? தாராளமாக நம்ம வந்து குர்பானிங்கிறது குடுக்கலாம். அந்த இறைச்சிய பொறுத்த வரைக்கும் கூட இன்ன வாறு தான் பங்கிடணும் அப்படின்னு மார்க்கத்துல சொல்லப்படல. அது ஒருவர் தன்னளவுல வச்சு கொண்டாலும் சரி, மற்றவர்களுக்கு பங்கிட்டு குடுத்தாலும் சரி, அது 2மே அனுமதி தான். இப்ப நாம வந்துட்டு இந்த மாரி வெளியூர்ல குடுக்கும் பொழுது, சரி அங்க வந்து அதிகமான ஏழை மக்கள் இருக்கிறாங்க. அதிகமான மக்களுக்கு போய் சென்றடையும். அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் வெளியூர்ல என்ன செய்யலாம்? தாராளமாக நான் அந்த மாரி குடுக்கலாம். அப்ப அப்படி குடுப்பவர்களா இருந்தால், தாராளமாக நம்ம குடுக்கலாம். ஆனா அதே நாளா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம சொன்ன இந்த ஹஜ் பெருநாள் அன்னைக்கே குடுக்குறாங்களா? அதுவும் நீங்க தொழுத பிறகு. கண்டிஷன் 1. 2வது நம்பகத்தன்மையை நீங்க உறுதி செஞ்சுக்கோங்க. 3வதாக நான் குடுத்த காசுக்கு என்ன பிராணி வாங்கப்பட்டிருக்கு? அது ஒழுங்காக பராமரிக்கப்படுதா? ஏன்னா, நீங்க காசு குடுத்தோட எஸ்கேப் ஆக முடியாது. அந்த அந்த பிராணி வந்துட்டு ஒழுங்கான முறையில பராமரிக்கப்படுதா? எல்லாத்துக்குமே நீங்க தான் பொறுப்பு. எனவே வந்துட்டு அது எல்லாம் நீங்க வந்து குர்பானி குடுக்கக்கூடிய அந்த நிமிடம் வரை அத நீங்க வந்துட்டு உங்கனால முடிஞ்ச அளவுக்கு சக்திக்கு உட்பட்டு அது கண்காணிக்கக்கூடியவராக, பொறுப்பெடுத்துக் கொள்ளக்கூடியவராக நீங்க வந்து செய்யணும். அது ஆகணும். சும்மா காசு எடுத்து குடுத்துட்டா அது முடிஞ்சு போச்சு அப்படின்னு பலரும் நெனைக்கிறாங்க. அந்த மாரி நம்ம இருப்பதுங்கிறது கூடாது. இப்படி இருந்தா நம்ம வெளியூர்ல குர்பானிங்கிறது கொடுத்துக் கொள்ளலாம்.